ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளை, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் சகரியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இதற்கு முந்தின வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், தேவனுடைய ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே சுற்றிலும் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை சுற்றி மதில் இல்லாதிருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்து அவர் சொல்லுகிறார், நானே அதற்கு அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன். ஆம், தேவாதி தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற அவருடைய அடியார்களுடைய வாழ்க்கையில் அவர்களை சுற்றிலும் அவர்களுக்கு உண்டான சகல காரியங்களை சுற்றிலும் தேவன் அக்கினி மதிலாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதற்கு மத்தியில் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். மகிமையாகவே இருக்கிறார், அவரே மகிமையாயிருக்கிறார். யாத்ராமங்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய பகுதிகளில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. ஒரு மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் தேவனாகிய கர்த்தர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிடுகிறார். 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையிலே இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவர் எவ்வளவு மகிமை உள்ளவர், மகிமையில் சிறந்தவர். அவருடைய மகிமை வித்தியாசமானது, அதை நம் கண்களால் காணக்கூடாதது. அது அவ்வளவு மகிமை நிறைந்தது. அவருடைய மகிமை அவரை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. அந்த மகிமை அந்த மேகத்தின் நடுவிலே தங்கி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், அங்குதான் மோசே ஆண்டவர் கூப்பிடுகிறார், மோசே என்னுடைய சமூகத்திற்கு வா. சீனாய் மலையிலே கற்பனைகளை 10 கற்பனைகளை கட்டளைகளை மோசேக்கு கொடுக்கிறார். அங்கு கர்த்தர் அழைக்கிறார். அந்த இடத்திலே சுற்றிலும் மேகம், நடுவிலே மகிமை. இன்றைக்கும் நம்மையும் சுற்றிலும் தேவன் அக்கினி மதிலாயிருந்து நடுவிலே மகிமையாய் நம்மை மாற்றுகிறார். நம் மூலமாய் அவருடைய மகிமை வெளிப்படும்படி தேவனாகிய கர்த்தர் செய்கிறார். ஆம்பிரியமானவர்களே, தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி நாட்களிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 புருஷர்கள் அவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி போடுகிறார்கள். எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி போடப்பட்ட அந்த 3 பேர் கட்டுண்டவர்களாய் தூக்கி போடுகிறார்கள். ராஜா தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அக்கினிக்கு மத்தியிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய பகுதிகளிலே பார்க்கிறோம், 3 புருஷரை அல்லவா நாம் கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம். ஆனால் இங்கு 4 பேர் விடுதலையாய் அக்கினியிலே உலாவுகிறதை காண்கிறேனே. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்பதை ராஜா கண்டு கொண்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி அக்கினி சுவாலையிலே தூக்கி போடுகிறார்கள். ஆனால் அந்த அக்கினியிலே
தேவ மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. அந்த அக்கினி அவர்களை பாதுகாக்கிற அக்கினியாய் மாறி போனது. அவர்களை கொண்டு போய் தூக்கி போட்டவர்கள் எல்லாரும் அந்த அக்கினியிலே மாண்டு போனார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவ்வளவு அக்கினி. ஆனால் இவர்களை தூக்கி போட்ட பொழுது அந்த அக்கினியை சர்வ வல்லமையுள்ள தேவன் பாதுகாக்கும் மதிலாக மாற்றி போட்டார். அது மட்டுமல்ல, அந்த அக்கினிக்கு நடுவிலே தேவ மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. 4ஆம் நபர், 3 பேரை தூக்கி போட்டோம், 4வது ஒரு நபர் தேவனாகிய கர்த்தர் அந்த மகிமையிலே வெளிப்பட ஆரம்பித்தார். இந்த காரியம் ராஜாவின் கண்களுக்கு தெளிவாய் தெரிய ஆரம்பித்தது. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருந்தது. ஆம்பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அக்கினி மதிலாயிருந்தார். அது நடுவிலே மகிமையாக அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளையே, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபுவை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருந்தார். வேதத்தில் அதுதான் சொல்லியிருக்கிறது. யோபுவை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். சாத்தானால் அதற்கு நெருங்க முடியவில்லை. யோபுவை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து வைத்திருந்தார். நடுவிலே மகிமையாய் வெளிப்பட்டு கொண்டுதான் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் யோபு கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய அனுமதியோடு கூட அந்த வேலி தகர்க்கப்பட்ட பொழுது, எடுக்கப்பட்ட பொழுது, யோபுவின் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள், நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், அநேக போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள். ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு மகிமையாய் நின்றார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தின யோபு. ஆகவே தேவன் இறங்கி வந்தார். யோபின் முன்னிலை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் 2 மடங்கு கொடுத்து அபரிமிதமாய் ஆசீர்வதித்தார். தீர்க்காயுசையும் கட்டளையிட்டார். பிள்ளைகளை 4 தலைமுறைக்கு காணும் பாக்கியத்தை கிருபையாய் கொடுத்தார். ஆம்பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் யோபுவை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருந்தார். அக்கினியின் நடுவில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி நாட்களிலே நடந்த ஒரு காரியம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16, 17 ஆகிய பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் எலிசாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொன்னான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அந்த வேலைக்காரன் கண்டான். கேயாசி கண்டான். ஆம்பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார். காரணம் என்ன? அவர் அவர்களோடு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் கூடவே இருக்கிறார். அவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய மகிமை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதை சுற்றிலும் அக்கினி இருக்கும். ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தாவே, என் பாவங்களை எனக்கு மன்னியும், என் பாவங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, மீறுதல்களை, துணிகரங்களை எனக்கு மன்னியும், நம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது அவர் மனம் இறங்குவார். தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம் பாவ கரைகள் நீங்களாக நம்மை சுத்திகரிப்பார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுப்பார். அந்த மகிமையினால் நம்மை நிரப்புவார். அப்பொழுது நம் உள்ளத்திற்குள் தேவ மகிமை அபரிவிதமாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கும். நம்மை சுற்றிலும் தேவன் அக்கினி மதிலாயிருப்பார். ஹல்லேலூயா! இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் இதே கிருபையை கொடுப்பதற்கு அவர் மிகுந்த ஆவலோடு கூட இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கலாம்,
நம்முடைய காரியங்கள், சரீர பலவீனங்கள் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கலாம். ஆனாலும் இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும் என்று சொல்லும் பொழுது அந்த மகிமை நிறைந்த கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புவார். மகிமையினால் நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார். நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார். நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் இதே காரியத்தை செய்வார். நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம். நம்மை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்திருப்பார், அக்கினி மதிலாக இருப்பார். எப்பொழுது நாம் அவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நாம் நடக்கும் பொழுது, இந்த பெரிய ஆசீர்வாதம், இது ஒரு மிகப்பெரிய கிருபை, இதை நமக்கு தாராளமாய் கொடுத்து நம்மை சம்பூர்ணமாய் சகல விதத்திலும் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் கவலை கொள்ள தேவையில்லை, கலக்கமடைய தேவையில்லை, திகில் கொள்ள தேவையில்லை. காரணம், மகிமையின் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார், நம்மோடு இருக்கிறார். நம்மை சுற்றிலும் அவர் அக்கினியாய் இருக்கிறார். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்மை சுற்றிலும் தேவன் அக்கினி மதிலாயிருந்து நமக்குள்ளாக மகிமையின் தேவனாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இது எவ்வளவு பெரிய கிருபை, இது எவ்வளவு பெரிய பாக்கியம், இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை திகிலுக்குள்ளாக நடத்தி இருக்கிறதோ, இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை பயத்திற்குள்ளாக நடத்தி இருக்கிறதோ, வேதனைக்குள்ளாக நடத்தி இருக்கிறதோ, இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை முழுமையாய் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவர், நம்மை பரிசுத்தமாக்குகிறவர், தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறவர், தம்முடைய மகிமையினால் நம்மை நிரப்புகிறவர், நம்மை சுற்றி அக்கினி மதிலாய் இருக்கிறவர். அந்த மகிமை நமக்குள்ளாக இருந்து ஒரு நாள் மகிமையிலே தேவனோடு கூட யுகாயுகமாக இருக்கும்படி நம்மை அங்கே அழைத்து செல்லும். இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய கிருபை, பாக்கியம். இந்த கிருபையை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, எங்கள் மத்தியிலே மகிமையின் தேவனாய் நீர் வாசம் பண்ணுகிறீர், எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர், எங்களை சுற்றிலும் அக்கினியாய் இருக்கிறீர், எங்களை காக்கிறீர். ஆண்டவரே, எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறீர் அப்பா, எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காக்கிறீர், எல்லா பாவத்திற்கும் விலக்கி காக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த உன்னதமான மகிமையை யார் யார் கேட்கிறாங்களோ அவங்களெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி கிருபையாய் இறங்குங்கப்பா. பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி யார் யார் கேட்கிறாங்களோ கிருபையாய் இறங்குங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லி யார் யார் கேட்கிறாங்களோ மனம் இறங்குவீராக. இந்த கிருபை பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஆண்டவரின் மகிமையினால் பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க ஏசப்பா. மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் நின்று வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. கோட்டையும் அரணுமாயிருங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா பொல்லாப்புக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் நாளும் இவர்களோடு இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.